மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு மற்றும் மாடித்தோட்டம் அமைத்தல் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ரமணிநகர் பகுதியைச் சேர்ந்த திரு பிச்சை மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருங்குடி மக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சொட்டு நீர் பாசனத்தில் கருவேப்பிலை சாகுபடி செய்து பயனடைந்த நாமக்கல் மாவட்ட சேவகவுண்டம் பாளையத்தைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திருமதி எஸ் விஜயலட்சுமி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தியின் செயல்பாடுகள் குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வுக்கூட கால்நடை மருத்துவர் டாக்டர் கே ஜீவரத்னம் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர்களுக்கான வானிலை. மாத்தி யோசிச்சேங்க. சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் கருவேப்பிலை சாகுபடி செய்வதனால் சரியான முறையில் கருவேப்பிலையின் நீர் தேவையை பூர்த்தி செய்யலாம். மேலும் இச்சாகுபடிக்கு தேவையான உரங்களை சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக செடிகளின் வேர் பகுதியில் செலுத்தவும் ஏதுவாகிறது. அவ்வகையில் சொட்டு நீர் பாசனத்தில் கருவேப்பிலை சாகுபடி குறித்து நாமக்கல் மாவட்டம் சேவகவுண்டம் பாளையத்தைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திருமதி எஸ் விஜயலட்சுமி அவர்கள் தரும் செய்திகள். இந்த நிலத்துல நாங்கள் காய்கறி எல்லாமே பயிரிட்டு வந்துட்டுருக்கோம். சரி, வேறு புதுசாக என்ன பண்ணலாம், சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே நிறையா வேளாண் அறிவியல் மையத்திலேருந்து எங்களுக்கு நிறையா ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு காய்கறி பயிரிடும் போதும் ஒவ்வொரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரி, அப்படி இருக்கும்போது புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கும்போது, சரி கருவேப்பிலை இப்போ நல்லா இருக்குது, அதை பயிர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, அதுக்கு என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்களே எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க எங்களுக்கு. அது எப்படி பயிர் பண்ணுறது, எப்படி விளைவிக்கிறது, அதுக்கு மார்க்கெட்டிங் எங்கெங்கே எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதுபடி அப்பா அதை செய்ய ஆரம்பித்தாங்க. அதை பயிர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிலத்தை ரெண்டு முறை உழுவணும். 2 தடவை 5 கலப்பை போட்டு 2 தடவை உழுவணும். உழுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ரொட்டேட்டரில் 1 தடவை உழுவணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தொழு உரம் போடுறதுனா 1 ஏக்கருக்கு 10 டன் தொழு உரம் வேணும். 10 டன் போட்டு தொழு உரம் போட்டு நல்லா உழுதுக்கு அப்புறமேட்டுக்கு ட்ரிப் இழுத்து நம்ம இப்போது மழைக்கு குறைஞ்சிட்டே வருது இல்லைங்களா, அதனால் நம்ம ட்ரிப்பு யூஸ் பண்ணலாம். நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலிமா அதுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் மானியங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம அந்த சொட்டு நீர் பாசனத்தை உபயோகப்படுத்தினோம்னா குறைந்த தண்ணியிலேயே அதிக விவசாயம் பண்ணலாம், அதிக ஏக்கர் நிலையம் விளைவிக்கலாம். அதுக்காக நாங்கள் இந்த சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்திக்கிட்டோம். சொட்டு நீர் பாசனம் மூலிமா அடர் முறையில் கருவேப்பிலை பண்ணுறது ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அதனால் நாங்கள்
நாங்கள் சொட்டு நீர் பாசனத்தை உபயோகிச்சுக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 1.5 இருக்கிற மாதிரி இந்த நிலத்தை வந்து நாங்கள் வந்து சொட்டு நீர் பாசனத்தில் ட்ரிப்பை வந்து இழுத்து விட்டோம். 3க்கு 1.5 இருக்கிற மாதிரி இழுத்து விட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ நிலத்தை வந்து செயல் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு கருவேப்பிலை வாங்கினா கன்று வேணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து எங்களுக்கு மேட்டுப்பாளையத்தில் கன்று வந்து ஏற்பாடு பண்ணி தர்றாங்க. அங்கே வந்து தனியாகவும் விற்கிறாங்க, நாமளும் விதை வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம். அப்படி வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்கு 2-3 இருக்கிற மாதிரி கன்று வந்து எடுத்துக்கணும். ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 முதல் 9000 நாற்று தேவைப்படுது. அதுக்கப்புறம் 1 அடி ஆழம் இருக்கிற மாதிரி குழி தோண்டி அந்த பாக்கெட்டை பிரித்து அந்த பாக்கெட்லேருந்து மண் உதிராமல் அப்படியே எடுத்து அந்த குழியில் வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மண்புழு உரம் அந்த மண் உள்ளே போடுறதுக்கு முன்னாடியே மண்புழு உரம் போட்டுக்கணும். அதுக்கு தேவையான மண்புழு உரமும் நாங்கள் எங்கள் வீட்டிலே தயார் பண்ணிக்கிறோம். தொழு உரத்துக்கும் நாங்கள் மாடு இதெல்லாம் வச்சுருக்கோம், மாடு ஆடு இதெல்லாம் வச்சுருக்கோம். அதுலேருந்து நாங்கள் வந்து தொழு உரமும் ரெடி பண்ணிக்கிறோம். அதனால் நாங்கள் வெளியில் எங்கேயுமே போய் உரம்லாம் வாங்க தேவையே இல்லை. செடி வளர்கிற வரைக்கும் ஒரு 15 நாளைக்கு வந்து தினம் தண்ணி விடணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் வீதமாக 15 நாளைக்கு தொடர்ந்து தண்ணி விடணும். அப்படி விட்டோம்னா தான் செடி வந்து வாடாமல் நல்லா வளர்ந்து வரும். அப்பப்போ பூச்சி இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே வரணும். அப்படி ஏதாவது பூச்சி இருந்துச்சுனாலும் அந்த தலையோட சாம்பிளை கொண்டுட்டு போய் நம்ம தோட்டக்கலைத்துறையில் காமிச்சு அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம், அதுக்கு என்ன உரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். நல்லா செடி தழைச்சி வளர்கிறதுக்கு வந்து கேவிகேல நாமக்கல் கேவிகேலேருந்து எங்களுக்கு பூஸ்டர்லாம் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா இதுக்கு அதிகமான தாக்குதல் என்னன்னு பார்த்திங்கன்னா வெள்ளை பூச்சி தாக்குதல் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா மழை குறைவாக இருக்கும்போது அந்த பூச்சியோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். மோனோபட்டபாஸ் அந்த மருந்து வந்து அடிக்கிறோம். அந்த மருந்து அடிக்கலாம். இது நம்ம பஞ்சகாவியா இருக்குது இல்லைங்களா, இயற்கையிலேயே நம்ம தயாரிக்கக்கூடிய பஞ்சகாவியா, அதை நம்ம வந்து உபயோகப்படுத்தினோம்னா இயற்கையான முறையில் எந்த ரசாயன கலவையும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு கருவேப்பிலையை நம்ம வந்து உருவாக்க முடியும். அதுக்கு பஞ்சகாவியாவை நம்ம பயன்படுத்தினோம்னா கருவேப்பிலை வந்து நல்லா செழிப்போடு வளரும். அதுக்கப்புறம் உரம் பார்த்திங்கன்னா நம்ம சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால சொட்டு நீர்லேயே நம்ம வந்து உரத்தை வந்து போட்டு 19-19-19 உரத்தை வந்து நம்ம சொட்டு நீரில் கலந்து விட்டுட்டோம்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு வந்து போயிடும். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து ஈரோடு மேட்டுப்பாளையம் அங்கேருந்து வந்து அவங்களே வெட்டிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு மார்க்கெட்டிங் அங்கே மேட்டுப்பாளையம் சைட்லலாம் நிறைய பேர் கருவேப்பிலை போட்டிருக்கனால அங்கேருந்து ஆட்கள் வந்து வெட்டிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு வந்து அறுவடை கிடைக்குது. இது வந்து ஒரு நல்ல ஈல்டிங் தான். மற்ற இதை பண்ணுறதை விட நம்மளுக்கு கருவேப்பிலை பண்ணும்போது ஆட்களுடைய வேலை வந்து ரொம்ப கம்மி. அப்புறம் ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து வைக்க வேண்டியதில்லை. ஒரு தடவை வச்சுட்டோம்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு 20 வருஷம் வரைக்கும் கூட அதிகபட்சம் 20 வருஷம் நம்ம வந்து நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. உளுந்து வந்து இதுக்கு சிறந்த ஊடு பயிராக இருக்குது. உளுந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். உளுந்தை ஊன வச்சோம்னா செடி வளர்கிறதுக்குள்ளே உளுந்தோட அறுவடை வந்து முடிஞ்சிடும். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 3 டன் வெட்டியிருக்கோம். மீதி இருக்கிறது ஒரு 3-4 டன் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு ஏக்கருக்கு வந்து இது ஒரு ஏக்கருக்கு சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.5 முதல் 5 டன் வரைக்கும் வரும். டன் வந்து ஆவரேஜாக ஒரு 15 ரூபா, அந்த ஒரு கிலோ 15 ரூபான்னு எடுத்துட்டா கூட டன் வந்து 15,000 ஆச்சு. 6 டன்னா 6×5 90,000 ரூபாய் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு 3 மாதத்துல 90,000 ரூபாய் வருமானம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. மேலும் விவரங்கள் அறிய திருமதி S. விஜயலட்சுமி அவர்களை 09486032636 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேளாண் ஆலோசனை நேரம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கீழ் நடமாடும் கால்நடை மருத்துவ அவசர ஊர்தியின் செயல்பாடுகள் கிராமப்புறங்களில் உள்ள சிறு குறு கால்நடை வளர்ப்பு பண்ணையாளர்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது. மேலும் அவ்வகையில் நடமாடும் கால்நடை மருத்துவ அவசர ஊர்தியின் செயல்பாடுகள் குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வுக்கூட கால்நடை மருத்துவர் டாக்டர் கே. ஜீவரத்னம் அவர்கள் தரும் செய்திகள்.
அம்மா வணக்கம்மா. நாங்கள் இந்த உங்களுடைய ஆம்புலன்ஸ் வந்தது பார்த்தோம். நீங்கள் என்ன விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கிறீங்கம்மா? ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு மாடு 2 நாளாக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு 1962 அப்படிங்கிற நம்பர் இலவச எண்ணுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவசர உதவி ஆம்புலன்ஸ். அவசர உதவி. இது வந்து கால்நடைகளுக்காகவே நம்ம எப்படி வந்து ஹியூமனுக்கு வந்து நம்ம 108 கூப்பிடுறோமோ அந்த மாதிரி வந்து 1962க்கு கூப்பிட்டா கால்நடைகளுக்கான அவசர சிகிச்சை அப்படின்னு இது வந்து இந்த 1962 எந்த நேரத்தில் அங்கே கூப்பிடலாம்? காலை 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் சார். சரிங்க. 24 மணி நேரம் சர்வீஸ்ன்றது இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வர ஆரம்பிச்சு. ஓ சரிங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கம்மா? இதுக்காக என்ன? இப்போ வந்து அவங்க இது வந்து மாட்டுக்கு வந்து உண்ணி அதிகமாக இருந்துச்சு. அது வந்து காஃபி கலரில் யூரின் போகுது, மாடு வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது, படுத்துட்டு எழுந்திரிக்கல அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க. நேற்று வந்து கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதில் வந்து சரியாக ஆகலை அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரொம்ப முடியல அப்படிங்கும்போது ஐயா காலையில் கால் பண்ணாங்க. சரிங்க. இப்போது இந்த இதில் நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஐயா இதுக்கு வந்து நம்ம இப்போ பார்த்த அறிகுறிகளை வச்சு இது வந்து ஒரு உண்ணியால் வந்த காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். அது அடிப்படையாக வச்சு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். கண்டிப்பாக ரொம்ப முடியலை எங்களால் வந்து அந்த இடத்துல வச்சு பண்ண முடியாதது அப்படிங்கும்போது நம்ம அருகில் இருக்கிற கால்நடை மருந்தகங்களுக்கோ இல்லை கால்நடை மருத்துவமனைக்கோ நாங்கள் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம் சார். இதில் வந்துட்டு மருந்தெல்லாம் கலந்த இதிலே கொடுத்துருவீங்க? நம்ம எந்த மருந்தை வந்து இதில் கலந்து கொடுக்க முடியுமோ அந்த மருந்தை வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா சதையிலையோ இல்லை வந்து எத்தனை நாள் வரைக்கும் இந்த நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீங்க? நாங்கள் வந்து நாள் இப்போ நாங்கள் வந்து கூப்பிட்றாங்க இல்லையா, அன்னைக்கு நாங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே வந்து ஃபாலோ அப் அப்படிங்கும்போது பக்கத்தில் அருகில் இருக்கிற கால்நடை மருந்தகங்களில் இருக்கிற மருத்துவரை கூப்பிட்டு பார்த்துக்க சொல்லுவோம். எமர்ஜென்சிக்கு நாங்கள் வந்து பார்த்துட்டு சார். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் கே ஜீவரத்னம் அவர்களை 09443311750 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். சோளம் இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1790 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1850 ரூபாய்க்கும், திருப்பூரில் 2400 ரூபாயிலிருந்து 2800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மக்காசோளம் சிவப்பு உயர்தரம் சங்கரன் கோவிலில் 1400 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய்க்கும், பருத்தி MCU 5 திண்டுக்கல்லில் 4500 ரூபாயிலிருந்து 5500 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் 3800 ரூபாயிலிருந்து 4400 ரூபாய்க்கும், வாழை ரொபஸ்டா சின்னமனூரில் 1400 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய்க்கும், கொப்பரை நடுத்தரம் ஒட்டன் சத்திரத்தில் 5600 ரூபாயிலிருந்து 5700 ரூபாய்க்கும், கருப்பு உளுந்து இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் 6421 ரூபாயிலிருந்து 7059 ரூபாய்க்கும், வேலூரில் 6541 ரூபாயிலிருந்து 6610 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 1 6 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 55 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 28 ரூபாய்க்கும்,
புதினா 1 கிலோ 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் இன்றைய விலை நிலவரம். தருமபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 285 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 250 ரூபாய்க்கும், சராசரியாக 271 ரூபாய்க்கும். தருமபுரியில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 529 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 361 ரூபாய்க்கும், சராசரியாக 485 ரூபாய்க்கும். கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 523 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 473 ரூபாய்க்கும், சராசரியாக 479 ரூபாய்க்கும். ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 442 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் கச்சாப்பட்டின் விலை 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 3645 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3545 ரூபாய்க்கும், சராசரியாக 3602 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் வானிலையில் வேளாண் மண்டலங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 23.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 59.2% காற்றின் வேகம் மணிக்கு 2.7 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 20.2% மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 531.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1007.7 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 6 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் மற்றும் வட தமிழகத்தில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். புதுச்சேரி மற்றும் வட தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெற்றது. வணக்கம். வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு முறை வேளாண் பண்ணையாளர்களுக்கு கூடுதல் வருமானம் பெற்றுத் தருவதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. மேலும் மாடித்தோட்டம் அமைப்பதினால் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உபயோகிக்காத காய்கறிகளை பெறலாம். இக்காய்கறிகளின் கழிவுகளை மீன் வளர்ப்பிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த வகையில் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு மற்றும் மாடித்தோட்டம் அமைத்தல் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ரமணிநகர் பகுதியைச் சேர்ந்த திரு பிச்சை மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். தஞ்சை மாவட்டம் டெல்டா பகுதி நன்னீர் மீன் வளர்ப்பு. இயற்கை முறையில் உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று தனி மனித பொருளாதாரத்தை உயர்த்தும் விவசாய முக்கியத்துவத்தின் அடிப்படையில் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. இதன் முதன் முயற்சியாக மொட்டை மாடியில் மீன் வளர்ப்பு முறை சோதனை மேற்கொள்ளப்பட்டது. 400 சதுர அடி பரப்பளவில் மீன் வளர்ப்பு தொட்டிகளில் 1500 லிட்டர் தண்ணீரை நிரப்பி சுமார் 100 முதல் 150 மீன் குஞ்சுகள் வளர்க்கப்பட்டன. மீன் வளர்க்கப்படும் தண்ணீர் மறு சுழற்சி அடிப்படையில் தூய்மை செய்து மீண்டும் தொட்டிக்கே அனுப்பப்படுகிறது. தண்ணீரில் உள்ள கழிவுகள் பிரிக்கப்பட்டு திடக்கழிவுகள் வீட்டுத் தோட்டத்திற்கு உரமாகவும் திரவ கழிவுகள் தொட்டிக்கு உரமாகவும் பயன்படுத்தப்படுவதால் ரசாயன உர தேவைகள் தவிர்க்கப்படுகிறது. மீன்களும் தாவர வளர்ச்சியும் அதன் ஆரோக்கியமும் 2 மடங்காகிறது. இதற்கு தேவையான மின்சாரம்
சூரிய ஒளி மூலம் பெறுவதால் செலவுகள் குறைக்கப்படுகிறது. இம்முறையில் தொழில்நுட்ப இயக்குனர் திரு முருகவேல், செயல் இயக்குனர் திரு ஆறுமுகம் இவர்களின் முயற்சி முன்னேற்றம் கண்டுள்ளது. குறைந்த நீர் இருப்பை கொண்டு புல்கெண்டை, கண்ணாடி கெண்டை, மிருகால், திலேபியா போன்ற மீன்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. கத்தரி, தக்காளி, மிளகாய், வெண்டைக்காய், கீரை, இஞ்சி, மஞ்சள், வெள்ளரியும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. 10 கிலோ கழிவுகள் சேகரிக்கப்பட்டு வீட்டு தோட்டங்களுக்கு உரமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்காத நகர்ப்புற தற்சார்ந்த உணவு உற்பத்தி முறையாக அமைந்துள்ளது. காற்று மாசுபடுதல், உலகம் வெப்பமயமாதல் போன்ற பேராபத்துகளில் பேருதவி புரிகிறது. மாடி தோட்ட மீன் வளர்ப்பு முறை நிலம் சார்ந்த மீன் வளர்ப்பு முறைகளுக்கு மாற்றாக உள்ளது. இப்போ முதல்ல எவ்வளோ இதுக்கான பணம் முதலீடு பண்ணியிருப்பீங்க? இது ஒரு சிறு முதலீடு தான். இந்த பசுமை குடில் அமைச்சு இந்த தொட்டிகள், இந்த அமைப்புகள்லாம் இது நாங்கள் கொஞ்சம் அதிகமான செலவு பண்ணோம். ஏன்னா இது சோதனைங்கிறப்ப நிறைய பர்முட்டேஷன் காம்பினேஷனில் நிறைய தவறுகள் வரும். தவறுகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செலவுகள்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் பண்ணினோம். எங்களுடைய செலவு சோதனை முறை. அதாவது புதுசாக ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னா இதை கம்ப்ளீட்டாக இதை செட்டப் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 லட்ச ரூபா செலவாகலாம். இப்போ மீனுக்கு நீங்கள் தீனி கொடுக்குறீங்க, இந்த செடி கொடிகளுக்கு உரம் ஏதாவது போடுறீங்களா? செடி கொடிகளுக்கு தேவையான உரங்களை மீன்களோட கழிவுலேருந்தே நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். இந்த தண்ணி நான் சொன்னபடி இந்த மறுசுழற்சி முறையில் ஏற்படுத்தப்படுற ரிவரிங் ஈகோசிஸ்டத்தில் பண்ணுற தண்ணீரை 2 முறைகளில் சுத்தப்படுத்துகிறோம். திடக்கழிவு மேலாண்மை, திரவ கழிவு மேலாண்மை. திடக்கழிவு மேலாண்மைனா சாலிட் செப்பரேஷன். அதை இந்த மீன்களுடைய கழிவுகள், இந்த மீன்களுக்காக போட்ட உணவுகள்லேருந்து மிச்சப்பட்ட கழிவுகள், இதையெல்லாம் ஒன்றா சேர்ந்து திடக்கழிவுகளாக மாறுது. அந்த திடக்கழிவுகள் இந்த ஃபில்டரிங் சிஸ்டத்துலேருந்து ஃபில்டர் ஆகி அது ஒரு தனி உரங்களாக மாறுது. அங்கே தேங்கி நின்றுடுது. ஒரு பீரியாடிக் இன்டர்வல்ஸில் அதை நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். அது ஒரு எடுத்துறீங்க. அது தேங்கி அடங்கினதுக்கு பிறகு அதை எடுத்து காய வச்சிரு பத்திரமா. அது திட உரங்களாக அதை வச்சுருக்கோம். காலநிலைகள் மாறி மாறி வரும், பருவநிலைகள் மாறி மாறி வரும் இல்லைங்களா? அதை ஒருங்கிணைத்து ஒரே சீராக கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் என்ன? அதுதான் நீங்கள் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இந்த பசுமை குடிலோட நோக்கமே அதுதான். கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்னு சொல்கிறோம். அதாவது விவசாயம் சரியான கேள்வி. அதாவது பருவநிலைகளின் சூதாட்டம் சொல்கிறாங்க. இந்தியாவோட விவசாயம் பருவநிலைகளின் சூதாட்டம். ஆனால் இந்த முறைகளில் நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்க முயற்சிகளில் இந்த பசுமை குடிலுக்குள்ள இந்த என்டையர் சிஸ்டம், அதாவது இந்த அமைப்புகள், ஒட்டுமொத்த அமைப்புகளும் இந்த பசுமை குடிகளுக்குள்ளே இருக்கிறதுனால 2-3 விஷயங்கள் நடக்குது. ஒன்று, நேரடியான சூரிய வெப்பத்தை இந்த பசுமை குடிகள் தாங்கி கொண்டிருக்கின்றன. ஓங்கி அடிக்காமல் தாங்கி அடிக்குது சூரியன். சரிங்க. அப்போ அது ஒன்று. 2வது, இந்த தண்ணீர் கண்டினியூஸாக சுத்தம் செய்யப்படுறதுனால சுகாதாரமான செறிவூட்டப்பட்ட தண்ணீர் செடிகளுக்கு கிடைக்குது. அந்த கூழாங்கல்ல வளர்றதுனால இயற்கையிலேயே அந்த செடிகள் நல்ல ஆரோக்கியமாக மூச்சு விட்டு நல்லா வளர்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை அதில் உருவாக்கி விட்டுட்டோம். திடீர்னு மழை வருது. மழை வந்தாலும் இந்த பசுமை குடில் மழையையும் வெயிலையும் தாங்கி உள்ளிருக்கின்ற உயிரினங்களுக்கு பாதுகாப்பு அரணாக அமைந்திருக்கிறது. ஒரு தோராயமாக இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு மாதத்துக்கு ஒரு 30,000 ரூபா வாடகை வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன். ஒரு 12 36 3,60,000 ரூபா வருஷத்தில் இல்லைங்களா? ஆக ஒரு 3,60,000 ரூபா வருஷத்தில் ஒரு இழப்பை தாங்கிக்கிட்டு இப்படி ஒரு மாடி தோட்டம், இப்படி ஒரு மீன் பண்ணை இப்படி வைக்கிறது அதுக்கும் இதுக்கும் சரிப்பட்டு வரும்ன்றீங்களா? நான் முன்பே சொன்னது போல் 10,000 சதுரடி பரப்பளவை வச்சிருக்கிற ஒரு மனிதர் பொருளாதாரத்தில் எந்த பாதிப்புலையும் இருக்க மாட்டார். அது சரி. இந்த முயற்சிகள் சாதாரண சாமானியன்கள் இயற்கை சூழ்நிலை மாறாமல் பயனுற வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், இந்த மீன் வளர்ப்பு இது ஒரு கடுமையான உழைப்பு தேவைப்படும். இதனுடைய
வளர்ச்சியிலையும் முன்னேற்றத்திலையும் மனித உழைப்பு அல்லது உங்களுடைய பங்களிப்பு எந்த வகையில் இருக்குங்க? நல்ல கேள்வி. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன் டைம் செட்டப்னு சொல்லுவோம். முதல்ல இது தேவையான அமைப்புகளை ஏற்படுத்தி இதை நடைமுறைக்கு கொண்டு வந்த பிறகு மனித உழைப்பு தேவைகள் மிக குறைவு. எப்படின்னு சொன்னோம்னா, இது கண்டினியூஸ் ரிவரிங் ஈக்கோ சிஸ்டமாக இருக்கிறதுனால யாரும் இதை எந்தையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். காலையில் வந்து இந்த வாட்டர் சர்க்குலேஷன் ஒழுங்காக நடக்குதா, எதுவும் ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குதா, செடிகள்லாம் நல்லா வளர்ந்துருக்குதா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு போனால் போதும், தானாக எல்லாம் வளரும். இன்றைக்கி இருக்கிற நகரத்தில் வாழ்கிற மக்களுடைய அவசர கால வாழ்க்கையில் திடீர் தேவைகள் ஏற்படலாம். ஒரு நண்பர்கள் சொன்ன போல் வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு அப்போ தான் அவங்களுக்கு தோணும் ஏதோ ஒரு என்கிட்ட பச்சை மிளகா ஒன்று வேணும், கத்திரிக்காய் ஒன்று வேணும் அப்படின்னா அப்போ கடைக்கு ஓட முடியாது. டக்குன்னு மாடிக்கு வந்து இருக்கிறத பறிச்சுக்கலாம். அது தானாக வளர்ந்துட்டு இருக்கிறதுனால உடனடி அவசர தேவைகள் இயற்கையாகவே பூர்த்தி செய்யப்படலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாடித்தோட்டம் அப்படிங்கிறதுனால விளையாட்டாக சொல்லணுன்னா ஒரு 4 தடவை கீழே ஏறி இறங்கினாங்கன்னா அது ஒரு உடற்பயிற்சியாகவும் அமையுது. இது வரைக்கும் உங்களுடைய அருமையான கருத்துக்களை, உலகளாவிய சிந்தனைகளை, புதுமையான கருத்துக்களை மக்களோடு நீங்களும் சேர்ந்து உழைக்கின்ற அந்த உழைப்பின் திறனை நாங்கள்லாம் பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்ததற்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. மேலும் விவரங்கள் அறிய திரு பிச்சை மணிவண்ணன் அவர்களை 09080840187 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 20/3/2017 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் நாகரீஸ்வரர் கோயில் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு கே எழிலன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நடமாடும் கால்நடை மருத்துவ அவசர ஊர்தியின் செயல்பாடுகள் குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வுக்கூட கால்நடை மருத்துவர் டாக்டர் பி மாணிக் சுந்தர் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம் வழங்கும் மண்புழு உரம் தயாரிப்பு முறை குறித்த பயிற்சி. வேளாண் தொழில்நுட்பத்தில் வாத்துக்களை தாக்கும் நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளும் குறித்து நாமக்கல் மாவட்டம் கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோயியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ அருள்மொழி அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.